யூரோப்பியன் யூனியன் ப்ளூ புக் ட்ரெயினிஷிப் ப்ரோக்ராம் 2026 பற்றி சொல்ல போகிறேன். அது இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஃபுல்லி ஃபண்டடுங்க. இதில் இயூவில் ஒன்று இயூவில் படித்தவங்களாக இருக்கணும், இல்லை இயூக்கு வெளியில் ஹை கிராஜுவேட் பண்ணியிருக்கணும், அதாவது நம்ம பிஜி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க ரெலவெண்ட்டாக 6th லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கணும். இதில் என்னென்ன கோர்ஸ், இது யூரோப்பியன் யூனியன் தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. இது யார் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கமிஷன்ஸ். டியூரேஷன் 5 months தாங்க. அப்புறம் ஃபுல்லி ஃபண்டடுங்க. அவங்க அதுக்கு தேவையான மந்த்லி ஸ்டிப்பண்ட் கொடுத்துருவாங்க, டாலர்லேயே கொடுத்துருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூ சிட்டிசன்ஸாகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அவுட் சைட் கண்ட்ரியில் இருக்கிறவங்களும் நம்ம பண்ணிக்கலாங்க. ஆனால் அவங்களுக்கு பிஜி தேவைப்படுது. அப்புறம் அவங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா யூரோப்பியன் கண்ட்ரியில் பேசக்கூடிய மொழிகள் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நம்ம லாங்குவேஜுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அது என்ன ஏது இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். என்னென்ன க்ரைட்டீரியா தேவைப்படுது, இதுக்கு என்னென்ன இதுக்கான செலவு எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. நீங்கள் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், அங்கே போய் தங்குறது, இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையானது எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் இதுக்கு நம்ம பிஜி பண்ணியிருக்கணும். நம்மளுக்கு ஏதாவது ஒரு 2 லாங்குவேஜாவது தெரிஞ்சிருக்கணும். C1 C2 லெவல்லாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுருக்காங்க. இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு, அதெல்லாம் உங்களுக்கு இருக்கணும். அப்புறம் டெட்லைன் பார்த்தீங்கன்னா August 26 சம்திங் என்னமோ சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அக்டோபர் கூட நீங்கள் பண்ணியாகணும். எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை நான் கொடுத்துருவேன், நீங்களே செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் ட்ரான்ஸ்லேஷன் ட்ரெயினிஷிப்பும் இருக்குங்க. இது உங்களோட அதான் நான் சொன்ன மாதிரி அந்த லாங்குவேஜ்லேருந்து நம்ம லாங்குவேஜ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது. முக்கியமாக எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அது 4 to 5 weeks அப்படி இருந்தால் வேணால் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. முழு ஃப்ரெஷராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த்து நல்லா இருக்கணும், குட் ஹெல்த் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்க ஏதாவது சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது அவார்டு வாங்கியிருக்கீங்க, ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாமே நீங்கள் அதில் அப்ளை பண்ணலாம். சிவி அப்ளை பண்ணும்போது இது எப்படி என்ன ஏது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். 15th July 2025 ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் செஷன் ஸ்டார்ட் ஆகுது 29 August 2025 நீங்கள் முடிக்கணும். March 2026 செஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க.